பீர்க்கங்காய் தோலை வச்சு சூப்பராக ஒரு துவையல் ரெசிபி பண்ண போகிறோம். துவையல் சட்னி எப்படி வேணால் சொல்லிக்கலாம். புதினா சட்னி, மல்லி சட்னி எல்லாம் இருக்குங்களா, அந்த டேஸ்ட்டில் இருக்கும். கல்லுப்பு வச்சு பீர்க்கங்காவோட மேல் தோலை நல்லா அப்படியே தேய்ச்சி விடுங்க. நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடும். முள் மாதிரி ஒரு தோல் இருக்கு இல்லையா, அதை மட்டும் சீவி எடுத்துக்கோங்க. அது என்னதான் நம்ம வதக்குனாலும் சரியாக வதங்காது, சரியாக அரைப்படாது. அதனால் அது மட்டும் கீழே போட்டுடுங்க. மேல் தோல், அந்த பட்டை தோல் இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் அப்படியே சீவி எடுத்துக்கலாம். இப்போ இதை நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கூட நீங்கள் செய்யலாம். இப்போ இந்த மேல் தோலை தேவைப்பட்டா நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். நான் அப்படியே தான் சேர்த்த போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய், பச்சை மிளகாய் கலந்து சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த துவையலுக்கு கொஞ்சம் உரப்பு தூக்கலாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 3 பல்லு பூண்டு, கை நிறைய சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு புளி, பீர்க்கங்காய் தோல், கை நிறைய கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. இது நல்லா சுருள வதங்கணும். முக்கியமாக பீர்க்கங்காய் தோல் நல்லா வெந்திருக்கணும். ஏன்னா நம்ம அரைச்சு அப்படியே சாப்பிட போறனால இந்த அளவுக்கு அது நல்லா சுருண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஆற விட்டுடுங்க. ஃபர்ஸ்ட் வறுத்து வச்சிருந்த பருப்பெல்லாம் பொடி பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சிருந்த தோலை உள்ள சேர்த்து 3 இருந்து 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா கெட்டியா அரைச்சு எடுத்துக்கலாம். இது அப்படியே சுட சுட வடிச்ச சாதத்துல கலந்து சாப்பிட்டு பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபியை சேவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்க ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.